வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. எல்லா நாளுமே முருகனுக்கு உகந்த நாள் தாங்க. அதில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமையும் மாதத்தில் கிருத்திகையும் ரொம்ப உகந்த நாள். இன்னும் சொல்லப்போனால் மிக மிக சிறப்பான நாளுன்னு சொல்லப்போனால் ஆடி கிருத்திகையும் தை கிருத்திகையும். தட்சிணையான புண்ணிய காலத்தில் வர ஆடி கிருத்திகையும் உத்திரையான புண்ணிய காலத்தில் வர தை கிருத்திகையும் மிக மிக சிறப்பானது. அந்த இப்போ வரப்போகிறது தை கிருத்திகை 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தை கிருத்திகை வருது. அந்த நாளை நம்ம விரதம் இருந்து முருகனை மனமாற உருகி நமக்கு தேவையானதை கேட்டு விரதம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே நடக்குங்க. முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த தை கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து மனமுருகி முருகனிடத்தில் எனக்கு கொடுப்பா அப்படின்னு கேட்டு விரதம் இருந்து வணங்கினா கண்டிப்பாக நடக்கும். அதுவும் அப்புறம் திருமண தடை இருக்கிறவங்க, அதுவும் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை இருந்தால் இந்த செவ்வாய்க்கிழமை வர தை கிருத்திகை அன்னைக்கு மனமாற உருகி விரதம் இருந்து வழிபட்டால் திருமண தடையும் நீங்கும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனென்றால் கவலை இல்லை. முருகா முருகா முருகா. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா.